எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, வந்து உட்காரு. உட்காருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். குட். இன்னும் சில பேசிக் எக்ஸாமினேஷன்லாம் இருக்கு. அது முடிஞ்சதும் நீங்க எப்ப கிளம்பலான்னு நானே சொல்றேன். ஓகே டாக்டர். தைரியமா இருங்க, உங்க குழந்தை கண்டிப்பா பேசுவா. சரிங்க டாக்டர். தேங்க்யூ ஓகேம்மா. டாக்டர். வாங்க போலாம். அக்கா, நீ எப்பக்கா என்கிட்ட பேசுவ? பாட்டி, அக்கா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா? ஆதித்யா, அக்கா நம்ம எல்லாருக்கிட்டையுமே சீக்கிரமா பேசுவா. தமிழ், உனக்கு ஒன்றும் இல்லடா தங்கம். நீ ரொம்ப அழுதல்ல, அதனால தொண்டை கட்டி போயிருப்போம். நீ சீக்கிரமாவே பேசிடுவ, சரியா? அட போங்க பாட்டி, நம்ம தமிழாவது பேசாம இருக்கிறதாவது. தமிழ நல்லா பேசாம இருக்க முடியாது இல்ல தமிழே? பாரதி, டாக்டர் வர சொன்னாங்கன்னு தம்பியும் நீ போனீங்களே, அவர் என்ன சொன்னாரு? என்ன நந்தினி சொல்லு. மித்ரா, உனக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன நந்தினி, என்ன அவ போய் சேர்ந்துட்டாளா? என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சந்தோஷமான விஷயம். நீ அவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த இப்ப சொல்ல முடியாது. அந்த தமிழுக்கு சுத்தமா பேச்சு போயிடுச்சு. டாக்டர் அவளுக்கு இப்ப நடந்த ஷாக்கால மூளைக்கு போற நரம்பு ஏதோ ஒண்ணு கட்டாகி பேசுற திறன் சுத்தமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்க ஒரே கலவரமா இருக்கு. எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா உங்க பொண்ணுக்கு பேச்சு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாயாடிக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். என்ன என்னென்ன பேச்சு பேசினா அதான் பேசவே முடியாம போயிடுச்சு. அதெல்லாம் சரிதான், ஆனா பாரதிக்கு இதெல்லாம் பத்தாது மித்ரா. ஆமா நந்தினி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா தான் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அந்த பாரதி மொத்தமா தான் போக்கஸ இப்போதைக்கு தமிழ் மேலதான் வச்சிருப்பா. அந்த சமயத்துல பாரதி கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிருவா. அதுக்குள்ள நாம அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். இல்ல பாட்டி கிட்ட சொல்லி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தே ஆகணும். அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. பண்றேன். சரி சரி, நீ இதுக்கு மேல அங்க இருக்க வேண்டாம், கிளம்பி வீட்டுக்கு வா. சரி, ஓகே மித்ரா. பாரதி, நான் யாருன்னு தெரிஞ்சும் பெரிய இவ மாதிரி நீ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்க. சில சமயம் நீ ஜெயிக்கவும் செய்யற. ஆனா உன் பொண்ணுக்கு பேச்சு போயிருச்சுங்கிற விஷயம்
இடி மாதிரி உன் தலையில இறங்கி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி உனக்கு எப்பவுமே இறங்கும் முகம்தான் பாரதி. இந்த மித்ரா மேல ஏறி போய்கிட்டே இருப்பா. அதை நீயும் பார்க்க தானே போற. பாரதி, அப்படின்னா அந்த ஃபாரின்ல இருந்து வர டாக்டர் நம்ம தமிழ பார்த்தா தமிழுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னாரா? ஆமா பாட்டி. பரவாயில்ல நீ, ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. கரெக்டா இந்த டைம்ல டாக்டர் இங்க வர்றது நல்ல விஷயம் தானே. சார், இதுல பாப்பாக்கு இன்னைக்கும் நாளைக்கும் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்.